ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சரடி காசை பார்க்க போகிற சரடி காசை இல்லை, நம்ம சிந்தாமணி கிளம்பி வர்றதா பார்க்கணுமே. இப்போ ஒரு பிஜிஎம் தோணுது, சுரவழி கிளம்பியதே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டை போட்டோன்னும் போல் எனக்கு இந்த பாட்டு தோணுச்சு. உங்களுக்கெல்லாம் என்ன பாட்டு தோணுது? இன்னொரு பாட்டும் தோணுது, அஞ்சன ரிவில்லு ஹரிச்சந்திர சொல்லுன்னு சொல்லிட்டு. ஆமாம், இவங்க லவ் ஃபெயிலியரை சேர்த்து வைக்கவா போகிறாங்க, பிரித்து வைக்கத்தானே இவ்வளோ அவசரப்பட்டுக்கிட்டு போகிறீங்க. இருந்தாலும் ஸ்லோ மோஷனில் சும்மா இருக்கக்கூடாதுன்னு ஒரு பிஜிஎம்மை போட்டு விட்டோம். சரி, இங்கே ஒரு பக்கம் இவங்க கிளம்பி இங்கே வந்துட்டு இருக்கும்போது கெட்டிமேலன்ட்டாங்க. வாசலுக்கு வந்தோடனே கெட்டிமேல சத்தம் கேட்குது. எப்பரா உள்ள வர வரையும் தாலி கொடுக்காம கையில் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. குடுடா தாலியை கட்டுறாது வேலையே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில் போட்டால் டும் 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 டும்ட்டாங்க. வந்து நின்னதுக்கப்புறம் தலையை கட்டி விட்டாங்க. திடீர்னு ஒரு சத்தம் வருது, ரேகா அட போக்கா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்னன்னு தானே பார்க்குறீங்க, எல்லாரும் இப்படியே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி என்னை மீறி கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ நல்லா இருந்துருவியா, உடனே சாபம் விட ஆரம்பிச்சிட்டாங்க. டேய், எதிரில் இருக்கிறது பெத்த பிள்ளைங்கிறதே மறந்துட்டு பேசுறீங்கடா. பையன் நல்ல பையனான்னு மட்டும் பாருங்க, பொண்ணை நல்லா வச்சு வாழ வைப்பானான்னு மட்டும் விசாரிங்க. அதை தவிர மீதி இது விசாரிக்கிங்கன்னா திருந்த மாட்டீங்கல்ல நீங்கள் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கோடிக்கணக்கில் நீ வச்சுக்கிட்டு ஏன்டா அப்போ கோடிக்கு மேலே கோடி சேரணும்னு நினைக்கிறீங்க? அப்புறம் தெருக்கோடியில் தான் போய் நிற்கணும். கோடிக்கு மேலே கோடியை சேர்க்காம நல்ல ஒரு குணமான பையனை சேருங்கடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன ஃப்ரீ அட்வைஸ் கொடுத்தாலும் கேட்க மாட்டேன்னு சிந்தாமணி ஒரு பக்கம் அரசு மரத்துக்கு அடியில் போய் உட்காந்துக்கிட்டு எரியுதடி மாலா ஃபேனை போடு அந்த டைலாக் இப்போ சிந்தாமணிக்கு போட்டு ஒன்றும் போல. சிந்தாமணி ஒரு பக்கம் எரியுதேன்னு உட்காந்துருக்கேன். நான் வாழ விட மாட்டேன், சேர விட மாட்டேங்கிறாங்க. ஆக மொத்தத்தில் எதையும் நடக்க விட மாட்டேன்ல.